Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய vlog வந்து Eid pre-preparation vlog தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா வந்து டம்ப்ளிங்ஸ். இது ரொம்ப சூப்பரான ரெசிபி, நல்ல ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். நான் வந்து ஈத்துக்கு முன்னாடி உள்ள ஈவினிங்கே இந்த ரெசிபியை வந்து நான் அந்த ரெசிபி தான் வந்து பண்ணேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த 1 கப் மைதாக்கு வந்து 1/4 கப், அதாவது 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா, இந்த 2 எடுத்துகிட்டு இது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது அக்யூரேட்டாக சொல்லப்போனால் நான் மைதா எடுத்திருக்கேன் இல்லையா, அதே கப்புக்கு வந்து நான் 1 கப் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த டம்ப்ளிங்ஸில் வந்து நம்மளுக்கு சுகர் சிரப் தான் வந்து நம்ம மேலே ஊற்றுவோம். ஸோ அந்த இனிப்பு மட்டும்தான். ஸோ வந்து அந்த டம்ப்ளிங்கில் உள்ள அந்த இதுக்கே வந்து இனிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால அந்த டம்ப்ளிங்ஸில் உள்ள இனிப்புக்காக இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, ட்ரை ஈஸ்ட் இருக்கும் இல்லையா, நான் வந்து இதில் வந்து பேக்கர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் உள்ள ஈஸ்ட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஈஸ்ட்னாலுமே எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான் அது. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். அப்புறம் 1 பிஞ்ச் வந்து சால்ட்டு, இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணது வந்து எப்படின்னா கொஞ்சம் மைதாவும் அதுவும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஈஸ்ட் வந்து இதில் வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஸோ ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நான் வந்து அந்த மாவு எப்படி இருக்குங்கிறத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நுர கூட்டின மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அந்த மாவு வந்து இருக்குது. இதை வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி கரெக்டாக நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 ஹவர் கழித்து எடுத்து பார்த்துருக்கேன். மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் உங்களுக்கு இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப லிக்விடாலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இதை வந்து எடுத்து நீங்கள் ட்ராப் பண்ணும்போது அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி விழணும். சரிங்களா, ரவுண்ட் ஷேப்பாகவும் அப்படியே விழணும். அதாவது கீழே வந்து ரொம்ப தண்ணி மாதிரி வடியாமல் இப்போ விழுது பார்த்திங்களா, அந்த மாதிரி விழணும். கொஞ்சம் கெட்டியாக வந்து விழணும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டம்ப்ளிங்ஸ் வந்து போட போகிறீங்க. உங்களுக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப் வரணும்னா இப்படி நீங்கள் போடுங்க. இல்லை நம்மளுக்கு சும்மா எனக்கு எப்படினாலுமே ஓகே அப்படின்னா சும்மா நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து ட்ராப் அவுட் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டம்ப்ளிங்ஸோட கலர் வந்து மாறாமல் வரும். ஸோ நான் வந்து சும்மா வந்து டம்ப்ளிங்க்கு வந்து இப்படி தான் போடுறேன் என்னோடய கையால். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், சும்மா அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிடுறேன் ஆயிலில். ஸோ ஆயிலை எப்போவுமே வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிதமான சூட்டில் வச்சு இந்த எல்லா டம்ப்ளிங்ஸுமே பொரிச்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து மாறாமல் எல்லாமே வந்து ஒரே கலரில் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி வந்து ஆயிலில் வந்து முங்குற மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனால் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அதை நல்லா நீங்கள் சுற்றி விடும்போது எல்லா பக்கமுமே வந்து கலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் கொஞ்சம் வேரி ஆகியிருக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அந்த ஆயிலில். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ எண்ணெயை நல்லா வடிக்கிற அளவுக்கு உள்ள இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஈத்துக்கு முந்தின நாள் எங்களுக்கு வந்து நோன்பு இருந்தது. அதனால் நான் வந்து ஈத் அந்த ப்ரேயருக்கு, தட் மீன் இந்த மஹரிப் ப்ரேயர் தான் எங்களுக்கு வந்து இஃப்தார் நோன்பு திறப்போம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இதை நான் வந்து பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ஃப்ரை பால்ஸ் எல்லாமே வந்து நான் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ சுகர் சிரப் கப் பார்த்திங்க அப்படின்னா என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க, அதுக்கு 1/2 கப் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப லிக்விடாக வரணும் அப்படின்னு கிடையாதுங்க. சுகர் சிரப் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஊற்றுறப்போ வந்து அதை நல்லா குடிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த பால்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அமுங்கிடும். அதனால் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சுகர் சிரப் இருந்தால் போதும். ஸோ நம்ம வந்து சுகர் 1 கப் நம்ம போட்டுட்டோம். ஸோ அதே கப்லேயே நான் வந்து தண்ணி அளந்துக்கிறேன். ஸோ இதே கப்பில் தண்ணி அளக்கப்போ 1/2 கப் வருது. ஸோ 1/2 கப் தண்ணி அளந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க.
இதை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இதை எடுத்து எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த ஃப்ரைட் பால்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. லைனாவோ இல்லைனா எப்படி உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நல்லா ரவுண்டாக அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு சப்போஸ் லெமன் வந்து ஜூஸ் வேணும் அப்படின்னா ஒரு ட்ராப் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கட்டியாகாமல் இருக்க. சரிங்களா? நான் அதை அப்படியே எடுத்து பாருங்கள், 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர அளவுக்கு. ஸோ பார்த்திங்களா, 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வருது. ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஒரு இதில் இது பண்ணி ஒரு கரண்டியால் கோதி இந்த இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ண ஊற்றி விட போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணால் போதும். நான் வந்து இன்னொரு ஸ்வீட்னஸ்க்காக இதில் ஹனியும் சேர்த்து ஆட் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் வந்து அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே இப்படி ஊற்றி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த இது வந்து எல்லா இதுலேயுமே அந்த பால்ஸில் வந்து அந்த சுகர் சிரப் வந்து குடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஹனி எடுத்திருக்கேன். ஸோ ஹனி வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான், ஸோ கூடுதல் இனிப்புக்காக கூட சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் அவுட் பண்ணிக்கணுனாலும் கூட பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 1 ஸ்பூன் நான் வந்து ஹனி வந்து அதே மாதிரி இதில் நல்லா சுற்றி ஊற்றி விட்டுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான டம்ப்ளிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையான ரெசிபி. இது ஒரு 2-3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எதனால் அப்படின்னா ஈஸ்ட் சிஸ்டம் இல்லையா, அதனால தான். இதில் நீங்கள் சப்போஸ் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களோட ஈவினிங் ஸ்நாக்கோ எதுக்குனாலுமே நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் பண்ணக்கூடியது வந்து என்னென்னா கேசரி, ரவா கேசரி தான். இது வந்து ஜஸ்ட் என்னோடய பையனுக்காக தான் பண்ணேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஹரிப்க்கு முன்னாடியே நான் வந்து இதை வந்து முடித்து வச்சுட்டேன், அந்த டம்ப்ளிங்ஸ் வந்து முடித்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோடய பையனுக்கு வந்து கேசரி கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் வந்து அந்த டைம்லேயே பண்ணிட்டேன். கேசரிக்கு வந்து நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து பாலில் வந்து இந்த கேசரி நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து 1 கப் நீங்கள் ரவாக்கி 2 கப் நீங்கள் தண்ணி அதை ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அதில் நான் 1 கப் நான் பால் ஆட் பண்ணிட்டு 1 கப் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து இதை மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் வந்து எப்போவுமே கவ் மில்க் யூஸ் பண்ணுங்கள், பசும்பால் சொல்லுவாங்களே அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அது அப்புறம் தண்ணி சேர்க்காத பாலாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேசரி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் வந்து வெறுமனே பாலில் வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து கேசரி பண்ணுறதை விட தண்ணியே சேர்க்காமல் நல்ல கெட்டியான பாலை நீங்கள் வந்து கேசரி பண்ணிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஆர்டினரி பாலை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பசும்பால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த கேசரியோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியையும் உங்களோட வீட்டில் வந்து இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. எப்படி இருக்குங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஜூஸியான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து என் பையனுக்கு வந்து நான் போய் கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ஸோ பாருங்கள் எவ்வளோ
அப்படி எனக்கு வந்து எப்போவுமே கேசரி வந்து இந்த மாதிரி கிளுகிளுன்றது தான் வந்து பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஜூஸியாக அந்த பாலோட டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இறங்கிருந்துச்சு கேசரியில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மெஹந்தி வச்சிடலாம். ஸோ இப்போ டைம் வந்து எப்படியும் ஒரு மகரிப்க்கு அப்புறமே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் நோன்புலாம் திறந்தாச்சு. அன்றைக்கி நோன்பு திறக்கிறப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஸ்நாக்குக்கு. ஸோ நீங்கள் முன்னாடியே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். ஆக்சுவலி என்னோடய மெஹந்தி டிசைன் நான் ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலை. ஸோ நான் அப்பப்போ விட்டு தான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட்டில் உங்களோட வியூஸ் வந்து என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நான் வந்து இப்போ வந்து கழுவ போகிறேன். ஸோ எனக்கு அடுத்து நிறைய வேலைலாம் இருக்குது, நெக்ஸ்ட் டேக்குள்ளே வேலை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மருதான் என் கையில் பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து ஈதுக்கு உண்டான ஸ்வீட் ரெசிபியை கொஞ்சம் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி எப்போவுமே பண்ணுற வட்டலாப்பம் ரெசிபி நான் உங்ககிட்ட மோஸ்ட்லி நான் ஷேர் பண்ணிப்பேன். இந்த மாதிரி வட்டலாப்பம் ரெசிபி நான் நைட்டே பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு எனக்கு வந்து டிஃபனுக்கு எடுத்துக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஆக்சுவலி தேங்காய் பால். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் உள்ள இன்க்ரீடியன்ட் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முன்னாடியே நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 7 முட்டை வச்சு இந்த வட்டலாப்பம் பண்ண போகிறேன். இதுக்குண்டான லிங்க்கையும் நான் முன்னாடியே பண்ணியிருக்க ரெசிபி அந்த லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் ஆக்சுவலி நான் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் கூட்டியிருப்பேன், என்னென்னா வந்து ஏலக்காய். நான் ஆக்சுவலி முன்னாடி உள்ள வட்டலாப்பம் ரெசிபியில் எல்லாத்துலேயுமே நான் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இதில் வந்து நான் வந்து ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சும்மா ஒரு ஸ்மெல்லுக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட ரூம்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை நான் வந்து ஷேர் பண்ணேன். எங்கள் ரூமில் நாங்கள் ஷேரிங்கில் தானே இருக்கோம். ஸோ இங்கே உள்ள எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து நான் ஷேர் பண்ணதுனால எல்லாருக்குமே முட்டை ஸ்மெல் பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் இதில் ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் எப்போவுமே ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிறப்பவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இது பொடி பண்ணி ஆட் பண்ணாலும் அதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்காது. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏலக்காவை நீங்கள் முட்டை பீட் பண்ணுறப்போ அப்படியே தூக்கி நீங்கள் பீட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த முட்டையோட நல்ல ஏலக்காயோட ஸ்மெல் வந்து நல்லா கலந்துரும். இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறது தேங்காய் பால். ஸோ அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டில் முந்திரி அண்ட் திராட்சையை வந்து வறுத்து நெய்யில் போட்டு கொஞ்சம் வறுத்து இதில் உள்ளே கொட்டிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை நீங்கள் அப்படியே குக்கரில் ஏற்றிக்க வேண்டியதான். ஸோ குக்கரில் கிட்டத்தட்ட வந்து 3/4 மணி நேரம் டு 1 மணி நேரம் நீங்கள் கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வட்டலாப்பம் வந்து நல்ல திக்னஸாக கிடைக்கும். ஆக்சுவலி இந்த வட்டலாப்பம் ரெசிபி நான் நிறைய டைம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் ஷேர் பண்ணுவேன் அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்குறப்போலாம் வந்து நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வட்டலாப்பம் வந்து எங்கள் ஊரில் வேறு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஊருமே வட்டலாப்பம் கலர் வேரி ஆகும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த இன்க்ரீடியண்ட்டை பொறுத்து நிறைய பேர் இதில் வந்து வெல்லம் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஜாக்கரி சொல்லுவாங்க இல்லையா, அது யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி நான் வட்டலாப்பம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வச்சது தாங்க. ஸோ மேலே உள்ள ஹேண்டுக்கும் மெஹந்தி வச்சு முடிச்சாச்சு. இந்த மாடல் எப்படி இருக்குங்கிறதையும் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அட் லாஸ்ட் ஆன் த டே ஆஃப் தி ஈத் வந்தாச்சு நம்ம. ஸோ அன்றைக்கி மார்னிங் டிஃபன் நான் அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரியே ஸ்வீட் ரெசிபி, தட் மீன் வட்டலாப்பத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி தோசைலாம் ஊற்றி சாப்பிட்டு டக்குன்னு முடிச்சுக்கலாம் இந்த ஈத் இந்த டேயோட ஸ்டார்டிங்கை. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி தோசை ஊற்றிட்டு அண்ட் வட்டலாப்பத்தை வந்து சைட் டிஷ்க்கு வச்சுருந்தோம். எனக்கு எப்போவுமே வந்து காரமாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக முந்தின நாள் உள்ள குழம்பு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வச்சு நாங்கள் வந்து அன்றைக்குள்ளே ஈதுக்கு உண்டான டிஃபனை முடிச்சாச்சு. ஸோ காலையில் வந்து நாங்கள் ப்ரேயர் போவோம். ஸோ ப்ரேயர் போயிட்டு வந்து தான் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 to 3 தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அன்றைக்குள்ளே டிஃபனும் சூப்பராக முடிஞ்சுது. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஈதோட மதியம் உள்ள அந்த வீடியோ வந்து உங்களால் ஷேர் பண்ண முடியல. பிகாஸ் ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்னால எங்களுக்கு அந்த டைமில் நிறைய பேர் கிச்சனில் நின்னாங்க. ஸோ அதனால் எடுக்க முடியல. ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் அன்றைக்கி ஈத்துக்கு நான் பண்ண லன்ச். 1.5 கிலோ கிட்ட நான் வந்து ரைஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து ரவா கீர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். அண்ட் அன்றைக்குள்ள டின்னர் வந்து எங்களுக்கு இதுதான் பரோட்டா அண்டு சேமியா பிரியாணி எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதுதான் அன்றைக்குள்ள டின்னருக்கு நாங்கள் வந்து சாப்பிட்டது.
ஸோ இதான் இன்றைக்குள்ள vlog. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.